இன்றைக்கு தேவ செய்திக்காக நான் காத்திருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு கூட ஆழமாய் பேசினார். இது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகவும் தேவையான ஒரு செய்தி. இட்ஸ் a prophetical message. இது ஒரு தீர்க்கதரிசன செய்தி. இன்னைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் உங்களை குறித்து ஆண்டவர் வைத்த நோக்கத்தை இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நாள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நீங்க சற்று கவனிப்பீர்களானால், கொஞ்சம் கவனித்து பிரயாசப்பட்டா முழு பிரயாசத்தையும் பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுத்தி உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பார். ஆகவே தயவு செய்து அதை கருத்தாய் கவனிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் என்று நாம் சொல்லுகிறோம். ஜெபிப்பது தேவனோடு பேசுவது. நாம் ஜெபிக்கும் காரியத்தை கர்த்தர் கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆனா ஏன் எல்லா ஜெபத்துக்கும் பதில் வருவதில்லை? நீங்க எத்தனையோ ஜெபம் ஜெபிக்கிறீங்க, எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சா? இல்லையே. ஏன் அப்ப ஜெபத்தை கேட்கிறவரே என்று அவருக்கு பேர் உண்டே, ஏன் அவர் ஜெபத்தை கேட்டு நமக்கு இன்னும் பதில் கொடுக்கல? அதுதான் இன்றைக்கு செய்தி. அதற்கு ஒரு வழிமுறை உண்டு. ஜெபிப்பதற்கு ஒரு வழிமுறை உண்டு. அந்த வழிமுறைப்படி ஜெபித்தால்தான் ஜெபத்திற்கு பதில் வரும். நீங்க ஜெபிக்க மனசுல நினைச்சாலே போதும், அப்படியே கர்த்தர் அதை உங்களுக்கு வாய்க்க செய்வார். அந்த வழிமுறை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் எல்லாவற்றை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை தான் மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை தான் இயேசு. ஆகவே நீங்க வேதத்தை தொடும்போது யாரை தொடுகிறீர்கள்? இயேசுவை தொடுகிறீங்க. ஆகவே தினமும் வேதத்தை வாசிங்க. இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இரண்டாவது, நம்மை உருவாக்கின சிருஷ்டி கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். அவருடைய வார்த்தையை குறித்த அறிவும் அவரை குறித்த அறிவும் நமக்கு இருந்தாதான் அந்த ஜெபம் கேட்கப்படும். ஆண்டவர் நம்மிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்று அவருடைய இருதயத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். ஆண்டவர் என்னிடம் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு காரியத்தை நானும் நீங்களும் அறிந்து கொண்டா நம்முடைய ஜெபம் ஏறெடுத்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? கேட்டுருவார். பொதுவான ஆசீர்வாதம் உண்டு. நல்லோர் தீயோர் கெட்டவங்க எல்லார் மேலேயும் சூரியன் உதிக்குது, அதோடு கூட மழை பெய்யுது. இது எல்லாருக்கும் உரியது. அதே போல எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்குது. இதுக்கு ஏதாவது ஜெபிக்கணுமா? ஃபாஸ்டிங் எடுத்து நம்ம ஜெபிக்கணுமா என்ன? சூரியனை தாங்க என்னைக்காவது ஜெபிச்சிருக்கீங்களா? காற்று வீசணும் ஆண்டவரே, இல்லை ஒன்றும் அதுக்காக நம்ம பிரயாசப்படுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. இது பொதுவான ஆசீர்வாதம். எல்லாருக்கும் நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, எல்லாருக்கும் குடும்பம் உண்டு, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. அது பொதுவான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பற்றி நான் சொல்லல. சில குறிப்பிட்ட காரியத்தை கத்துட்டு கேட்கிறோம் பாருங்க. ஆண்டவரே, பல நாட்கள், மாதங்கள், சில வருஷங்கள் ஜெபிக்கிறோம், ஆனா பதில் வரல. ஆனா இந்த குறிப்பிட்ட தேவையான ஆசீர்வாதங்களை பெறதா நம்ம இந்த வார்த்தையும் ஆண்டவருடைய இருதயத்தையும் அறிந்து கொள்ளணும்னு சொன்னேன். தானியேல் ஜெபித்தாராம். தானியேல் 10:11 உங்களுக்கு தெரியும். அந்த வசனம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க, குறித்து கொள்ளுங்க. தானியேல் 10:11 தானியேல் ஜெபித்தாராம். தானியேல் ஜெபிக்க தொடங்கிற போதே அவனுக்கு ஜெபம் பதில் வந்தது. பிரியமானவனே என்று கர்த்தருடைய சத்தம் கேட்குது. யாக்கோபு 5:17-18 எடுத்துட்டீங்கன்னா, எலியா கருத்த நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம் கருத்தாய் ஜெபித்தாராம். ஜெபித்த உடனே ஆண்டவர் 3 வருஷம் மழையை நிறுத்தினாரு. மழை பெய்யுனா பெய்யுது, நில்லுனா நிக்குது.
இன்றைக்கு ஏன் நமக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா, நாம் ஆண்டவருடைய இருதயத்தையும் ஆண்டவருடைய வார்த்தை குறித்த அறிவு நமக்கு இல்ல. தானியேல் 11:32 முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. தேவனை அறிந்த ஜனங்கள்னு இருக்கும் ஒரு வார்த்தை. தானியேல் 11:32 முதல் பகுதி. உடன்படிக்கைக்கு துரோகியா இருக்கிறவளை இச்சக பேசுகிறான், கள்ள மார்க்கத்தராக்குவான். தங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள், போதும், தேவனை அறிந்த ஜனங்கள் மற்றவங்க செய்யறதை காட்டிலும் அசாதாரண காரியத்தை செய்வாங்க. அவங்க இருக்கிற வேண்டிய இடத்தை விட்டு மேலான ஒரு உயர்வை பெற்றுக் கொள்ளுவார்கள். யாரு? தேவனை அறிந்த ஜனங்கள். தேவனை அறிந்த ஜனங்கள்னா சும்மா எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் கேட்டு கொடுத்தோன்னு ஆண்டவர் நல்லவர், அந்த அறிவை நான் சொல்லல. தேவனை அறியணும். ஆண்டவர் யாரு? அதை எப்ப தெரியுமா அறிய முடியும்? பாடுகள் மத்தியில தான் அறிய முடியும். கஷ்டங்களின் நடுவில் தான் நம்முடைய ஆண்டவர் யார் என்பது நமக்கு தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் நினைக்கிறோம் ஆண்டவரை ரொம்ப நேசிச்சா நம்ம கேட்கறதெல்லாம் கிடைச்சிரும். கிடைக்காது. ஆண்டவரை நேசிச்சா பரலோகம் போயிடலாம், நரகம் கிடையாது. ஆண்டவரை நேசிச்சா பரலோகம் போயிடுவோம். ஆனா தேவனை அறிகிற அறிவு, வார்த்தையின் அறிவு இருந்தாதான் கேட்கிறதெல்லாம் கிடைக்கும். இந்த உலகம் தோன்றதுக்கு முந்தையே, நம்ம தாயின் வயிற்றில உருவாகும் போதே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை கர்த்தருடைய கண்கள் கண்டது. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்களா சும்மா தற்செயல ஆக்சிடென்டலா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்கன்னு? இல்ல. ஆண்டவர் உங்களை எல்லாம் தாயின் வயிற்றுக்கே உங்களை முன்குறித்திருக்கிறார். ஆகவேதான் இந்த செய்தியை கேட்கவும் இன்னைக்கு உங்களை எங்கெல்லாம் கொண்டு வந்து இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாயின் வயிற்றில இருந்து தோன்றும் முன்னே ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை உண்டாக்குனதுக்கு ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் உண்டு. இந்த பிள்ளையை கொண்டு வரேன் உலகத்துக்கு, இந்த பிள்ளை என்னுடைய காரியமா இந்த காரியம் எல்லாம் செய்யணும். ஒரு திருப்பணியையும் கொடுத்திருக்கிறார். ஒரு திருப்பணின்னு நான் சொல்றது, நீங்க பைபிள் வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, ஆராதனைக்கு போறது, காணிக்கை கொடுக்க, இதை சொல்லல. இது mandatory for all believers. இது கட்டாயம் ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளையும் கட்டாயமா செய்யணும். இதெல்லாம் திருப்பணி. உதாரணமா மோசே எடுத்துக்கொள்ளுங்க. மோசே பிறக்கும் போது அழகுள்ள பிள்ளைன்னு சொல்லி அவனை கொல்ல பார்த்தாங்க, ஒழித்து வைத்தாங்க. ஆனா கொல்ல முடியல. காரணம், மோசே குறித்த நோக்கம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரணும். அதுதான் நோக்கம். அதே நேரத்துல யோசுவாவை கொண்டு வந்து யோசித்தீங்கன்னா, கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு பங்கிடணும். அதுதான் அவருடைய கொடுத்த திருப்பணி. அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் புறஜாதியாராகிய நம்ம போன்ற ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கணும். பேதுருவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேதுரு வந்து யூதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் அப்போஸ்தலனாகிய யோவானை எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதணும். அவரை கொதிக்கிற எண்ணெயில போட்டாங்களாம். அப்போஸ்தலனாகிய யோவானை சாகல. காரணம் என்ன? நோக்கம் நிறைவேறல. பத்மு தீவில கொண்டு போய் போட்டாங்க. அந்த தீவில 96 வயதுல வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதி முடித்தார். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவரே எடுத்தார். யோவான் ஸ்நானகனை எடுத்துக்கொண்டார். ஞானஸ்தானம் கொடுக்க முன்னோடியாய் அனுப்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவருடைய ஒரு திட்டமான நோக்கம் உண்டு. அது ஒரு திருப்பணியை கர்த்தர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். நீங்க பண்ணுகிற வேலையெல்லாம் அது வித்தியாசம். தயவு செய்து தப்பா எடுத்துக்காய்ங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவரவர் வேலையை உண்மையா செய்யுங்க. கர்த்தர் மேனேஜர் பார்க்கிறாரோ, அவங்க பார்க்கிறாங்களோ, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பார்க்கிறாங்களோ இல்ல, கர்த்தர் பார்க்கிறார் என்று உண்மையாய் செய்யுங்க. ஆனால்
அதோடு கூட உங்களுக்கு கொடுத்த திருப்பணி என்னன்னு கர்த்தரை கேளுங்க. எதுக்கு பேனாவை உண்டாக்குறாரு? எழுதணும், எழுத வைக்கணும். சும்மா பேனா வச்சு இப்படி குத்தி சொறியறதுக்கு இல்லை. அது எழுதலைன்னா தூக்கி வீசிடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்து ரட்சித்த ஆண்டவர் என்னையும் உங்களை குறித்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்துல நம்மை உருவாக்கி இருக்கிறார். மறந்து போகாய்ங்க. அப்படி அதை உருவாக்கின அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் போதுதான், நினைக்கும் போதே செபிக்க. அதுதான் மார்க்கண்டம். மார்க்கண்டம்னா ஒரு, இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன், கறி வாங்கும் போது என்ன கறி வாங்குவீங்க? மார்க்கண்டம் கறி கொடு, அல்லனா தொடக்கறி கொடு. அதுதான் பெஸ்ட் இல்லையா? அந்த ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்? நீங்க தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கணும். வசனத்தை குறித்த அறிவு இருக்கும் போதுதான் அந்த ஆசீர்வாதம், பெஸ்ட் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். சவுல் எதை தேடி போனார்? கழுதையை தேடிதான் போனார். ஆனா அவருக்கு ஒரு திருப்பணி இருந்தது, ராஜாவாக்கணும் சொல்லி ஆண்டவர் அவரை அபிஷேகித்து, அந்த அந்த சமையல்காரனை நீங்க 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20-27 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த சமையல்காரனை கூப்பிட்டு அபிஷேகித்து, அந்த சவுலை அபிஷேகித்து அந்த மார்க்கண்டத்தை எடுத்து கொண்டு வா சொல்லி கொடுக்கிறார். 1 சாமுவேல் 10:1 சாமுவேல் தீர்க்கதரிசி கழுதையை தேடி போன அவரை, நீ கழுதையெல்லாம் கிடைச்சிருச்சுப்பா சொல்லி அவரை அபிஷேகித்து அனுப்பினார். ஆகவே என்னை குறித்த உங்களை குறித்த நோக்கத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை இன்றைக்கு நல்லா என்னன்னு சொல்லி நீங்க அறிந்து கொண்டால் உங்களுடைய தேவைகள் அப்படியே உங்களுக்கு கொடுக்கப்படும். இயேசுவை குறித்த திருப்பணி என்ன தெரியுமா? பிதாவின் சித்தம் செய்யதான் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். எல்லாவற்றிலையும் பிதாவின் சித்தம். ஆண்டவர், நாமே வியாதியஸ்தரை பார்த்தா என்ன பண்றோம்? இன்னைக்கு நமக்கு மாத்திரம் சுகமாக்குற வரம், அப்படியே தொட்டோன்னு கர்த்தர் அப்படியே சுகமாக்குற வரம் கொடுத்தா நமக்கு இஷ்டமானவங்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்துக்கிட்டே போயிடும் இல்ல? நம்மை விட அன்புள்ள ஆண்டவர், அவர் உருவாக்குற ஜனம், எத்தனையோ ஜனம் கூப்பிடுது ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை சுகப்படுத்துகணும் போது சுகப்படுத்தல. காரணம் என்ன? அவருடைய சித்தம் வேலை வரல. பிதா சொல்லல. எத்தனையோ வியாதியஸ்தர் இருந்தாங்க. குறிப்பிட்ட கர்த்தர் சொன்னவங்களை தான் ஆண்டவர், பிதா சொன்னவங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? குணப்படுத்தினார். அதே நேரம் கானாவூர் கல்யாணத்துல போய் அம்மாவே வந்து சொல்றாங்க, அப்பா திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஸ்திரியே, என் வேலை வரல. அப்ப ஆண்டவர் பிதா என்ன சொன்னாரோ அந்த பிதாவின் சித்தத்தை அப்படியே நிறைவேற்றினதுதான் அவருடைய திருப்பணி. ஆகவே என்னையும் உங்களை குறித்த பிதாவின் சித்தத்தை நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை என்னன்னு கேட்டு செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பிதாவின் சித்தம் தெரியாத வரைக்கும் என்ன பண்ணாரு? அவரை குறித்த நோக்கம் தெரியாத வரைக்கும் எல்லாரையும் அடிச்சு நொறுக்கினார். அவர் நினைச்சுக்கிட்டாரு அவர் செய்கிற தொண்டு, அவர் செய்கிற பெரிய ஒரு திருப்பணி நினைச்சுக்கிட்டு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளை இழுத்து கொண்டு போய் கொன்றார். ஆனா அது அபிஷேகம் வந்த பிறகு அவர் என்ன பண்ணாரு? அபிஷேகம் வந்த பிறகு சபைகளை கட்டினார், பிரஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்படி அவர் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார். அந்த சிறந்த பங்கு என்ன தெரியுமா? அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற மார்க்கண்டமும் தொடக்கரியும் முன்னந்தொடையும். லேவியராகமும் 7ஆம் அதிகாரம் 34-35 வாசிங்க. லேவியராகமும் 7:34-35. இஸ்ரவேல் புத்திரரின் சமாதான பலிகளில் அசைவாட்டும் மார்க்கண்டத்தையும் ஏறெடுத்து படைக்கும் முன்னந்தொடையையும் போதும். இந்த முன்னந்தொடை மார்க்கண்டம் இதுதான்
நம்ம கேட்கிற வாஞ்சிக்கிற ஆசீர்வாதம் அது எப்ப வரும்னா, நீங்க ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து அவருடைய பிதாவின் சித்தம் செய்து அப்பதான் அவருடைய அவரை அறிகிற அறிவு வரும்போதுதான் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் சந்தித்த பிறகு அப்போஸ்தலர் 9:6 வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? ஆண்டவரே, போதும், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? நானும் நீங்களும் இன்னைக்கு கேட்க வேண்டியதெல்லாம் அதத்தாரும் இதத்தாரும் கேட்கறத விட்டுடுங்க. விட்டுட்டு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க. இயேசுவ ஆண்டவர் அபிஷேகித்தது எதற்கு தெரியுமா? லூக்கா 4:18-19 வசனம் வாசிங்க. தேவன் அபிஷேகித்த ஆவியானவர் அந்நிய பாஷைகளை பேசி சும்மா ஆவியில நிறைஞ்சு வாழுவதற்காக அல்ல. தயவு செய்து கவனிச்சுக்கோங்க. சிலர் நினைக்கிறாங்க ஆவியில நிறைஞ்ச கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசினா அதுதான் அபிஷேகம்னு. இல்ல இல்ல, அபிஷேகத்தின் நோக்கம் ஒன்று இருக்கு. அது எதுக்கு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணி. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க தான் அந்த அபிஷேகம். அப்புறம் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் விடுதலையாக்க, குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசங்கிக்க. இதுக்குதான் இயேசு கிறிஸ்துவுக்கு அபிஷேகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அபிஷேகத்தை பெரும் வரைக்கும் ஊழியத்துக்கு இறங்கவே இல்லை. ஆண்டவருக்கு இல்லாத, நல்ல கவனிங்க, ஆண்டவர் எத்தனை வருஷத்துல வயசுல ஊழியத்துக்கு வந்தார்? எத்தனை வயசுல ஊழியத்துக்கு வந்தாரு? 30வது வயதுல தான் வந்தார். அது வரைக்கும் அவர்கிட்ட வல்லமை இல்லையா? ஆண்டவராகி நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகித்தார். எல்லாருக்கும் அந்த ஊழியத்தின் அபிஷேகம் வர வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் ஊழியத்துக்கே இறங்குறார். வேதம் முழுவதையும் நீங்க வாசித்து பார்த்தா அபிஷேகம் இல்லாத ஒருவரையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினதாக இல்லை, ஆண்டவர் எடுத்து உபயோகித்ததாக இல்ல. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். If you want to be used by the Lord of God, நீங்க ஆண்டவரால உபயோகிக்கப்பட விரும்புறீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? அபிஷேகத்தை காத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், என்னுடைய திருப்பணி என்ன, என்னை குறித்த நோக்கம் என்ன, அப்படி கேட்டுட்டீங்கன்னா, கேட்டு அதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆனால் நீங்க கேளாத எல்லா ஆசீர்வாதமும் கேட்கவே வேணாம். சூனேமியாளுக்கு திருப்பணி என்ன தெரியுமா? அந்த எலிசா தீர்க்கதரிசியை வீட்டுல வைத்து பராமரிக்கிற ஊழியரை பராமரிக்கிற ஊழியர் தான், திருப்பணி தான். அவ அதை செய்தா. வரும்போதெல்லாம் எலிசாவை வீட்டுல தங்க வச்சு அவருக்கு எல்லா சலகரணையும் பண்ணி, அப்ப ஒரு நாள் கேட்கிறாரு எலிசா தீர்க்கதரிசி, இவ இவ்வளவு அக்கறையா நம்மை கவனிக்கிறாளே, இவளுக்கு என்ன வேணும்னு போய் கேளு. அப்ப அந்த இவன் சொல்றான், என்ன சொல்றான்? இவளுக்கு பிள்ளை இல்லை. அப்ப கூட அவ சொல்றா, நான் நல்ல வசதியா சந்தோஷமா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் வேணாம். ஆனா இல்லைன்னு சொல்லி கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். கேட்கவே இல்லை அவ. சாலமோன் கர்த்தருக்கு பிரியமானதை கேட்டவுடனே சாலமோனுக்கு என்ன பண்றாரு? நீ கேளாத முதல் ஞானம் கேட்ட உடனே ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாயிருச்சு. நீங்க ஆண்டவருக்கு பிரியமானதை தேடி அதை செய்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நீங்க கேளாத ஐஸ்வர்யம். இன்னைக்கு நிறைய பேர் யோசிச்சிருக்கோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னா காரு தான், பங்களா தான், பெரிய ஐஸ்வர்ய சம்பனர்கள், பணம் தான் இன்னைக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறோம். இல்லவே இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதற்கு நமக்கு ஜபமும் வேணாம், ஃபாஸ்டிங்கும் வேணாம், ஆராதனையும் வேணாம். சுந்தர் பிச்சை எந்த ஃபாஸ்டிங் எடுத்து ஜபிச்சாரு? பில் கேட்ஸ் எந்த ஜபம் பண்றாரு? அதுக்கு என்ன ஃபாஸ்டிங்கா வேணும், ஜபமா வேணும்? என்ன கேட்டா அதுக்கு உலக ஆசீர்வாதத்துக்கு இயேசு கூட வேண்டாம். இதெல்லாம் நம்ம கேட்கவே வேணாம். மத்தேயு 6:32-33 சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, இவைகள் எல்லாம் உனக்கு
கூட கொடுக்கப்படும். அதை யாரு தேடுறாங்க? 32ஆம் வசனம் வாசிங்க. 6:32. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பணம் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அது கொடுங்க ஆண்டவரே, நகை கொடுங்க, வீடு கொடுங்க. இதெல்லாம் நானும் நீங்களும் கேட்கவே தேவையே இல்லை. இதெல்லாம் நம்மை தேடி பின்னுக்கு ஓடி வரும். இன்றைக்கு நல்லா கத்துக்கோங்க. ஆண்டவர் உங்களை இன்னைக்கு கொண்டு வந்ததன் நோக்கம் நானும் நீங்களும் அதையும் இதையும் கேட்க இல்லை. ஆண்டவரை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா ஆசீர்வாதம் நம்மை தேடி நமக்கு பின்னாக தொடரும். இன்னைக்கு நானும் நீங்களும் முதல் மார்க்கண்டமாகிய ஆசீர்வாதத்தை தான் கேட்கிறோம். ஆண்டவர் கண்ணை மூடுனா போதும், கர்த்தாவே பிள்ளைய ஆசீர்வதிங்க, எனக்கு ரொம்ப கடன் இருக்கு ஆண்டவரே, அது ஆண்டவரே. இதுதான் நம்முடைய ஜெபம். இதற்காக தயவு செய்து நானும் நீங்களும் ஜெபிக்க தேவையில்லை. இது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இளைய குமாரன் அவன் சுதந்திரம்னு எதை யோசிச்சான்? அப்பாவோட ஐஸ்வர்யத்தை தான் கேட்டு அந்த சுதந்திரத்தை எனக்கு கொடுங்க சண்டை போட்டு வாங்கிட்டு போனான். வாங்கிட்டு போனவே அதை அனுபவிக்க முடிஞ்சிச்சா? கொஞ்ச நாள் இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை அழித்து போட்டாங்க. அந்த சுதந்திரமே அவனை பன்றி தின்றுகிற தவிட்டு கூட கிடைக்காத நிலைமைக்கு அவனை பன்றியை போல மாற்றி போட்டது. ஆனா பெரிய மகன் என்ன பெரிய மகன் சொன்னப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 15:31 வாசிங்க. லூக்கா 15:31. நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாகும். நம்முடைய தகப்பன் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர், வானமும் பூமியும் அவருடையதுதான். நம்ம அவருடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது ரோமர் 8:32. இருங்க, அந்த நாம் அந்த இளைய குமாரனை போல உலக சுதந்திரம் தான் சுதந்திரம் சொல்லி உலகத்து ஆசீர்வாதத்துக்கு பின்னே ஓடி போவே வேணாம். உலகத்துக்கு பின்ன போனா உலக பொருளே நம்ம அழிச்சிரும். உலக பொருளே என்ன பண்ணிரும்? நம்மை அழித்து போட்டுரும். ஆகவே தயவு செய்து உலக பிரகாரமா இனிமே நானும் நீங்களும் எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் கட்டாயமா தருவார். கர்த்தருடைய காரியமா தான் கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுறார். உங்களுக்கு அந்த மூத்த குமாரனுக்கு சொன்னது போல, மகனே என்னுடையதெல்லாம் உனக்கு வேணுமா, இல்ல உலக ஆசீர்வாதம் வேணுமா? உலக பெரிய மூத்த மகன் ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். என்னுடையதெல்லாம் உனக்கு தான் சொல்றாரு. வேண்டாமா உங்களுக்கு? ஆடாடா, உங்களுக்கு விளங்கல. ஆண்டவருடையதெல்லாம் உங்களுக்கு வேணுமா, இல்ல அப்பா கொடுக்கிற சொத்து அழிச்சு போற சொத்து வேணுமா? ஆண்டவருடையதெல்லாம் வேணும். அது அந்த பையனுக்கு பெரியவனுக்கு விளங்கல. ஆனா அந்த ஆசீர்வாதம் தான் மார்க்கண்டம். அந்த ஆசீர்வாதம் தான் வேணும். மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதம் வேணும்ன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு விளங்கல. ரொம்ப வெரி சேட். ஐ எம் சோ அப்செட் அபவுட் இட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மூத்த குமாரன் அப்பாவோட இருக்கிறான். அப்பா கிட்ட இருக்கிறதெல்லாம் யாருக்குதான்? என்னதான் இளைய குமாரன் வந்தாலும் அவனுக்கு அப்பா கொடுத்துட போறது இல்லை. ஏன்னா அவன் வாங்கிட்டு போயிட்டான். இப்ப இருக்க மல்டிபிள் எல்லாம் நிறைய இன்னும் மல்டிப்ளை ஆனாலும் எல்லாம் யாருக்கு தான்? மூத்தவனுக்கு தான். அப்பாவோட இருக்கிற ஆசீர்வாதம் வேணுமா? அப்பா இல்லாத உலக ஆசீர்வாதம் உங்களை அழிக்கிற ஆசீர்வாதம் வேணுமா? இப்ப சொல்லுங்க, மூத்த குமாரனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்றவங்க கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்க. இதுதான் ஆசீர்வாதம். இன்னும் உங்களுக்கு விளங்காத ஒரு சிலர் கை தூக்கி சொல்லல. ரொம்ப வருந்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஆசீர்வாதம் தான் நானும் நீங்களும் தேடி அறிந்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம். ஒன்னே ஒண்ணு கவனிங்க, அப்பா இயேசு இல்லாத ஆசீர்வாதம் எதுவும் நமக்கு நல்ல ஒரு பங்கை கொடுப்பது. பாவமே இல்லாம இருக்கலாம். சில ஆசீர்வாதம், சில காரியங்களை நம்ம தேடி ஓடுவோம். பாவம் இல்லை, நல்ல காரியம்தான். ஆனா இயேசு இல்லை. ஞாயிற்றுக்கிழமை
எங்கேயாவது போவீங்க, ஞாயிற்றுக்கிழமை நீங்க வெளியே போக ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. அது பாவத்துக்கு போல. நீங்க நல்ல காரியமே யாருக்கும் உதவி செய்யதான் போறீங்கன்னு வைங்க. ஆனாலும் உங்களோட முயற்சி ஆசீர்வாதமாய் அமையாது. ஏன்னா அங்க இயேசு இல்லை. இயேசு ஆராதனை ஸ்தலத்துல தான் இருப்பார். இயேசு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு இல்லாத ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? கை கெட்டினது வாய் கேட்டாத ஆசீர்வாதம். ஃபுட்பால் பிளேயர், அந்த கோலி நல்ல பாலை தள்ளிக்கிட்டே போய் அந்த கோட் போடுற இடத்துக்கு வந்துட்டாரு. வந்தோட பார்த்தா அந்த கோட்ல ஃபுட்பால் அந்த போடுற நெட் எங்க இருக்கு, இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது போல, அப்படி தள்ளிக்கிட்டே போயிடும். நீங்க கை கெட்டுனது, ஐயோ வாய் கெட்டலையே, கிடைச்சிருச்சு நீ யோசித்த, இப்ப கையில கிடைக்கலையே. ஏன்? இயேசு இல்ல. இயேசு இருக்கிறாரான்னு உங்களை பாருங்க. இயேசு இல்லாத ஆசீர்வாதம் எனக்கு உங்களுக்கும் வேணாம். இந்த ரகசியத்தை தாவீது நல்லா அறிஞ்சிருந்த. தாவீது நல்ல ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்திருந்தனால அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே, நீரே என் சுதந்திரம், நீரே என் பங்கு. எல்லா இடத்திலும் என்ன சொல்றாரு? நீரே என் சுதந்திரம், நீரே என் பங்கு. தாவீது ராஜா, அவன் என்ன கேட்டிருக்கலாம்? தாவீதோட மனம் அரசாள் சிங்காசனத்துல போல, சத்துருக்களுடைய தலையை தாங்க கேட்கல, நாடுகளை தாவீது மாத்திரம் 66 யுத்தம் வேதத்துல பண்ணி இருக்காரு. 66 யுத்தத்துல ஒரு யுத்தத்துல கூட தோல்வி இல்லை தாவீதுக்கு. காரணம் என்ன தெரியுமா? தாவீது ஆண்டவரை எப்போதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை மாத்திரம் நோக்கி அவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்க வாழ்க்கையில. அவரை இயேசுவுக்கு முதன்மையான இடத்தை கொடுங்க. ஆண்டவர் உங்களை எங்கேயோ கொண்டு போயிருவாரு, நீங்க கேட்கவே வேணாம். தாவீது சங்கீதம் 16:5 வாசிங்க. தாவீது இருதயம் சிங்காசனத்தையோ ராஜ்யத்தையோ அரண்மனையோ வெள்ளியோ என் பாத்திரத்தின் பங்குமானவர், சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் சொல்றாரு. கர்த்தாவே, என்னதான் நீங்க கொடுத்தாலும் நான் உங்களுடைய ஆலயத்தின் வாசல்ல தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆண்டவரே, எப்ப ஆலயம் திறக்கும் சொல்லி அங்க ராஜா போய் ஆலயத்து வாசல்ல காத்திருக்கணுமாங்க? யோசிச்சு பாருங்க. காத்திருந்தாராம். ஆலயத்துலதான் அவருடைய வாஞ்சையெல்லாம் தவணம் எல்லாம். அடுத்த வசனம் 73:26 வாசிங்க. அவன் இருதயத்தின் கண்மலையும் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இருதயத்தின் கண்மலை நீங்க தான் ஆண்டவரே, நீரே என் பங்கு சொல்றார். 142:5 வாசிங்க. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும், நீரே என் அடைக்கலமும், ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய், ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்கு நீங்க தான் ஆண்டவரே. தாவீது ஒரு நாளும் அதையும் இதையும் கேட்கவே இல்லை. தாவீதுக்கு பொண்ணும் பொருளும் வந்து குவிஞ்சா கூட எல்லாம் ஆலயத்துக்கு. நீங்க 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரத்தில் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. பொண்ணும் இதுவும் குவிஞ்சா கூட கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும் சேர்த்து வைக்கிறாரே தவிர, நான் அதற்காக உங்களை ஆலயத்துக்கு கொடுங்கன்னு சொல்ல, யாரும் தப்பா எடுத்துக்காய்ங்க. கர்த்தரை முதல்ல வைங்கன்னு சொல்றேன். உங்களுடைய சிந்தனை எல்லாம் கர்த்தராய் மாறட்டும். இயேசுவுக்கு முதலிடம் உங்களை வாழ்க்கையில கொடுங்க. தாவீதுக்கு இன்னொரு பெரிய ஆசை என்ன தெரியுமா? சங்கீதம் 27:4 வாசி பாருங்க. ஒன்றை நான் கேட்டேன், வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்தை தங்கி இருப்பதே நான் கேட்டேன், அதை ஏன் நாடுவேன்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும், ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யணும், இதான் என் வாஞ்சை. தாவீதுக்கு கேட்காத வெற்றியும் சத்துருக்களை தலையும் எல்லாமே தாவீது எங்கேயாவது எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும்னு கேட்கற மாதிரி இல்லவே இல்லை. தாவீது எல்லாரிடத்திலும் நீரே என் பங்கு, நீரே என் அடைக்கலம், நீரே என் கோட்டை, ஆண்டவரே நீர்தான் என் சுதந்திரம், என் பங்குன்னு சொன்னாரு. ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன். அரசாண்டது மாத்திரமல்ல, அவர் உயிரோடு இருக்கும் போதே அவருடைய மகனை சாலமோனை ராஜாவாக
ஏற்படுத்தினார். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவர் என்ன பண்ணாரு? சாலமோன் அவரை கண் காண ராஜாங்கத்துல அப்படி ஏற்படுத்தின ஒரு ராஜாவும் வேதத்துல இல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நானும் நீங்களும் தேட வேண்டியதெல்லாம் என் இருதயம் என் ஆண்டவர் தான். ஆண்டவரை தேடி நம்பி அவர் மேலேயே உங்களோட வாஞ்சை இருக்கணும். உங்க சிந்தனை ஆண்டவர் மேல இருப்பதாக. அப்புறம் சொல்றாரு, என் வேதம் என் மன மகிழ்ச்சி. வேதத்தை அதிகமாய் நேசித்தார். வேதம் என் மன மகிழ்ச்சி. சங்கீதம் 42:1 சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது. எப்ப பார்த்தாலும் ஆலய வாஞ்சை. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு, தாவீதே நீ என்னையே நினைச்சு என்னையே தேடுறப்பா, நீதான்பா என் இருதயத்துக்கு ஏற்றவன். நான் பல நாள் யோசிச்சிருக்கேன், ஆண்டவரே தாவீது உங்க இருதயத்தை எப்படி இப்படி மயக்கினாரு? தாவீது உங்க இருதயத்தை எப்படி மயக்கி நீ எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னீரப்பா. எவ்வளவு பாவம் எல்லாம் செய்தாருதான், ஆனாலும் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு நீ சொன்னீரே, எப்படி உங்களை மயக்கினாருன்னா இப்பதான் எனக்கு பதில் கிடைச்சிச்சு. தாவீது எப்ப பார்த்தாலும் நீரேன் சுதந்திரம், நீரேன் பங்கு, நீரே எனக்கு எல்லாம், உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி, ஆலயம் 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 என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்திலே. அதுக்காக ராஜாங்கத்தை விட்டுறல, யுத்தத்துக்கு போகாம இல்ல, யுத்தத்துக்கு போனாரு, சண்டையில முன்னுக்கு போய் போராடினாரு, ஜெபித்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஸ்தோத்திரம் பண்ணாரா? 7 முறை துதிச்சாரு. தாவீது ராஜாவுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் செய்து கொண்டே, ஆனா வாஞ்ச சிந்த மட்டும் தாவீதுக்கு எதன் மேல இருந்ததே? கர்த்தர் மேல. கர்த்தர் மேல. நீங்க உங்க செய்கிற எந்த வேலை வேணாலும் செய்ங்க, ஆனா உங்களோட சிந்தை மட்டும் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு இருக்குமானால், தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒண்ணுமே குறைப்படிங்க கேட்காத. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க எதையுமே கேட்காதீங்க, கர்த்தரை முன்வைத்து பாருங்க, இதெல்லாம் அப்படி நெடுக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனா கொடுத்த வேலையை உண்மையாய் செய்யுங்க. உங்களோட திருப்பணியை கண்டுபிடிங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் கொடுத்த திருப்பணியை செய்யாம நான் அதை செய்தேன் இதை செய்தேன் ஆனா சொன்னா உங்களுக்கு முன்னந்தொடை ஆசீர்வாதம் ஜெபிக்கிறதெல்லாம் கிடைக்காது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? மத்தேயு 7ஆம் அதிகாரம் எடுங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23-24 வசனம் நினைக்கிறேன். எடுங்க. 21-23 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இருக்கிற பிதாவின் சித்தம் உங்களுக்கு கொடுத்த திருப்பணி அதை கண்டுபிடிச்சு அதை செய்தாதான் உங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் இல்ல. மற்றவங்க என்ன சொன்னாங்களாம் பாருங்க, நம்முடைய நாமத்தின் நிமித்தம் பிசாசுகளை துரத்தணுமே, தீர்க்க தரிசனம் சொன்னோமே. வரங்களே பிரதான வரம் தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசன வரமே சொன்ன பெற்றிருந்தாலும் அது தேவ சித்தம் இல்லை என்று திருப்பணி உங்களுக்கு கொடுத்தது இல்லாவிட்டால் ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? 23ஆம் வசனம் வாசிங்க. அக்கிரமக்காரரே உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. நிறைய பேர் ஊழியம் செய்யணுன்றதுக்காக எதையோ செய்யறோம். சிலர் சில ஊழியக்காரரை இமிட்டேட் பண்றோம். இமிட்டேட் பண்ணாங்க, அவங்க ட்ராக்ல ஓடுனாதான். நீங்க ஏன் அவங்கள போல செய்யல இவங்களை போல செய்யலன்னு ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்க மாட்டாரு. நான் உனக்கு கொடுத்த திருப்பணியை செய்தையா? நான் உன்கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை செய்தியா? இததான் ஆண்டவர் கேட்பாரே தவிர, ஆண்டவர் ஏன் அவங்கள போல நீ ஓடி ஓடி ஊழியம் செய்யல? அது அவங்களுக்கு கொடுத்த கிருபை. எனக்கு கொடுத்த கிருபையில, எனக்கு கொடுத்த அழைப்புல, திருப்பணியில நான் நிலைத்திருக்கணும். அப்பதான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நான் ஆத்லீட், நான் ஓடுவேன். முந்தையெல்லாம் 100 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் எல்லாம் ஓடுவேன். ஒரு நாள் தொடக்க நாட்கள்ல எனக்கு தெரியல ட்ராக்ட் மாதிரி ஓடக்கூடாதுன்னு.
ஓடி போனேன், முதல்ல வந்துட்டேன். நான் தான் ரொம்ப சந்தோஷமா நான் ஜெயிச்சிட்டேன் நினைச்சா என்ன டிஸ்குவாலிஃபைடுன்னு ஒதுக்கி வச்சுட்டாங்க. அழுவுறேன், நான் தானே முத வந்தேன்னு அழுவுறேன். அப்ப சொன்னாங்க எங்க பிடி டீச்சர், பிடி வந்து சொன்னாங்க, நீ தான் முதல் வந்த, ஆனா நீ ஓடுன ட்ராக் பாரு இங்க இருக்கு, நீ வந்து நிக்கிறது எங்க இருக்கு பாரு, நீ ட்ராக் மாதிரி ஓடுனா யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப துக்கப்பட்டேன், ஆனா கற்றுக்கொண்டேன். அதனால ஊழியத்தின் பாதையிலே கூட அவரவர் ஓட வேண்டிய பாதையிலே நானும் நீங்களும் ஓடி ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உலக காரியத்துக்கு மாத்திரம் கர்த்தரை நம்பினா நானும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் அப்போஸ்தலரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை 9 அதான் 15 இல்லம்மா, இம்மைக்காக மாத்திரம் 15 19 பாருங்க. இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தால், உலக காரியத்துக்கு மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். தயவு செய்து ஆண்டவர் எனக்கு அது கொடுக்கல இது கொடுக்கலன்னு ஆண்டவரை விட்டு ஓடிறாங்க. எல்லாம் நமக்கு தான் வச்சிருக்கிறாரு. ரோமர் 8:32 வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆண்டவர் கேட்கிறார், உனக்காக உயிரையே கொடுத்தேனேப்பா, உனக்காக உயிரையே கொடுத்தேனேம்மா, உயிரை விட பெருசு ஏதாவது இருக்கா? உனக்காக இதையே கொடுத்தேனே, நீ கேட்கிற இதை கொடுக்க மாட்டேனா? நான் உனக்காக தான்ப்பா வச்சிருக்கேன். ஆனா நீ தேட வேண்டியதை தேடாம எதையோ தேடி ஓடுறியே. நீ தேட வேண்டிய என்னுடைய தேவ சித்தத்தை, என்னுடைய ராஜ்யத்தை முதல்ல வை. அப்போ நான் உனக்கு எல்லாம் என்ன பண்ணிடுவேன் கூட. நீ கேட்கவே வேணாம், எல்லாம் அப்படியே உன்னை பின்பற்றி வருவோம்ப்பா அனு சொல்ற. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களோட புருஷன் ரட்சிக்கப்படணும்னு ரொம்ப ஜெபிக்கிறாங்க. பல வருஷம் ஜெபிச்சும் புருஷன் ரட்சிக்கப்படலை. அப்ப ஒரு வயதான ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தாங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர், என்ன பாஸ்டர், ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் சொல்றீங்க, ஜெபமே கேட்கலையே, எத்தனை வருஷமா என் புருஷன் ரட்சிக்கப்படும் ஜெபிக்கிறேன், ரட்சிக்கப்படவே இல்லையே, ஏன் பாஸ்டர் சொன்னப்ப, எதுக்குமா உன் புருஷன் ரட்சிக்கப்படும் கேட்டார். அவர் ரொம்ப குடிக்கிறாரு, குடிச்சு பணமெல்லாம் அழிச்சு போட்டுறாரு. அவர் அழிச்ச பணத்தை மட்டும் இந்நேரம் நான் சேர்த்திருந்தா எத்தனை வீடு வாங்கி இருப்பேன், எத்தனை கார் வாங்கி இருப்பேன், எவ்வளோ. ஓஹோ, பணத்துக்காக தான் உன் புருஷன் ரட்சிக்கப்படணுமா? உன் ஜெபம் கேட்கப்படாது போ. இதையும் இப்படி சொல்றீங்க? ஆமா, நான் யோசுவாவை போல நானுமே வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நீ ஏன் காரியமா தேடி இருந்தீனா, உன் புருஷனை எனக்காக நீ தேடி இருப்பாயானா, உன் புருஷன் இந்நேரம் ரட்சிக்கப்பட்டு உன்னோடு கூட சபைக்கு வந்திருப்பாரே சொல்லி சொன்னாங்களோ. ஆண்டவர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சிலருக்கு சில திறமைகளை கொடுக்கிறார். திறமைன்றத வளர்த்து கொள்ளலாம். அந்த திறமையே நம்பி திறமை பின்னுக்கே ஓடிடுறாங்க ஒரு சிலர். நானும் ஷாரனும் AR ரகுமானை பத்தி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப வருத்தப்பட்டோம். அவர் ரொம்ப நல்ல மனுஷன், இண்டஸ்ட்ரியில இதுவரைக்கும் எந்த கெட்ட பேருமே இல்லாத ஒரு நல்ல மனுஷன், நிறைய பணம் அவருக்கு. ஆனா திடீரென்று சொல்லி அவருடைய வைஃப் அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. இவருக்கே தெரியலையாம். எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு இருதயம் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டார். இனி அவர் எதுக்கு பணம் ஜெயிக்கணும்? பாத்தீங்களா? அப்பதான் பாப்பா சொன்ன, அம்மா, பிசாசும் பணம் கொடுப்பான், பிசாசு நிறைய பணம் கொடுப்பாமா. நம்ம அந்த திறமையே நம்பி திறமைக்கு பின்னுக்கு போயிட்டா அதையே அவன் ஒரு கருவியாய் பயன்படுத்தி நம்மை அழித்து போட்டுருவான். வர்ற ஆசீர்வாதமே நம்ம என்ன பண்ணிடுறோம், அழித்துக்கிற ஆசீர்வாதம் வித்தியாசம் தெரியல. அததான் யோசியால சொல்றாரு, என் ஜனம் அறிவில்லாம இருக்கிறாங்களே, 2ஆம் அதிகாரத்துல என் ஜனம் அறிவில்லாம இருக்கிறாங்களே,
சொல்ற, வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன். என் ஜனம் அந்நிய காரியமாய் அதை நினைக்கிறாங்களே, என் ஜனம் அறிவில்லாம இருக்காங்களே, என் ஜனம் தேட வேண்டியதை தேடலையே. முதலாவது என் ராஜ்யத்தை நீதியை தேட சொன்னா என் ஜனம் இவைகளுக்கு பின்னே ஓடுதே. நீங்க நினைக்கிறீங்களா தாவீதின் காலத்துல சவுல் ராஜாவுடைய இந்த அரண்மனையில சுரமண்டலம் வாசிக்கிறவங்க தாவீதை தவிர வேற யாருமே இல்லையா? இல்லையா? மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்க. ஆனா தாவீது போட்டாதான் பிசாசு ஓடிச்சான். காரணம் என்ன? அபிஷேகம். அபிஷேகத்துக்கு முன்னுக்கு திறமை நிக்க முடியாது. ஆகவே அபிஷேகம் தான் நமக்கு வேணும். இந்த திருப்பணி செய்ய நமக்கு நம்மை நடத்துவது அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை தான் தாவீது சொல்றாரு, நீரே என் சுதந்திரம். அந்த பங்கு தான் ஆசீர்வாதம். ஆகவே நானும் நீங்களும் தேட வேண்டியது, ஆண்டவரே இந்த திருப்பணியை செய்வதன் மூலம் எனக்கு வர பங்கு இருக்கே, அந்த மார்க்கண்டம் முன்னந்தோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, கேட்காத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உங்களோட அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே. எனக்கு ஒண்ணுமே வேணாம் ஆண்டவரே, உங்களோட அபிஷேகத்தை எனக்கு தாங்க. எனக்கு அபிஷேகத்தை தாங்க. அந்த திருப்பணி செய்ய எனக்கு அபிஷேகத்தை தாங்க. அபிஷேகம் இல்லாவிட்டால் கர்த்தர் என்னையும் உங்களை எடுத்து பயன்படுத்தவே முடியாத அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேட வேண்டியதெல்லாம், அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என்னாலே எல்லாம் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா, என்ன முதல்ல வைப்பா, என்ன முதல்ல வை. ஆகவே யாரு நல்லா இன்னைக்கு கவனிச்சுக்கோங்க. அஞ்ஞானிகளைப் போல, மத்தேயு 6:32, அஞ்ஞானிகளைப் போல உலக காரியத்துக்கு பின்னுக்கு நானும் நீங்களும் ஓடாம, நானும் நீங்களும் இன்னைக்கு கர்த்தர் மட்டும் சொல்றது, என் மகளே மகனே, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடு. நானும் நீங்களும் பரலோகத்தின் அம்பாசிடர்ஸ், ஆண்டவரோட அம்பாசிடர். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்தந்த ஊர் பிரதிநிதி. இப்ப நம்மட பிரதிநிதி அமெரிக்கால கனடால இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. தூதுவர்கள் இருக்காங்க, அம்பாசிடர்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல அமெரிக்கா நாட்டு தூதுவர் இருக்காரா இல்லையா? இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே சப்ளை பண்ண வேணாம். இப்ப அமெரிக்கன் அம்பாசிடர் இங்க இருந்தாருன்னா, நம்ம ஊர்ல இருக்கிறாருன்னா, அவருக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் பார்த்துக்கும். அவருக்கு போய் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்க வேணாம். நல்ல கவனிங்க, நானும் நீங்களோ பரலோக அம்பாசிடர்ஸ், ஆண்டவருடைய தூதுவர்கள். நானும் நீங்களும் அதை கொடுங்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே, அப்படி இப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தேட வேண்டியதெல்லாம் முதலாவது ஆண்டவருக்குரிய காரியங்களை தேடுங்க. ஆண்டவருக்குரிய நம்முடைய சிந்தனை கர்த்தர் மேல வைங்க. அப்பொழுது கேட்காத எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அது என்ன சொல்றாரு? Let your affection set upon the things above. உங்களுடைய சிந்தனை பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடு. அப்படி தேடும் போது மற்றதெல்லாம் நமக்கு கூட கொடுப்பார். அது என்ன காரணம்னா, நம்முடைய சிந்தனை கர்த்தர் மேல இருக்கணும். கண்களை மூடுங்க.